ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th சோஷியலில் கொஸ்டின் நம்பர் 42 அதாங்க ஹிஸ்ட்ரி மேப்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லோரும் இந்தியா மேப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோவில் வேர்ல்டு மேப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான 7 காண்டினென்ட்ஸ் அண்ட் 5 ஓஷன்ஸ் தான். அண்ட் இது எக்ஸாமில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்சோ இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக வர பிளேசஸை பார்க்க போகிறோம். இப்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸோட தலைப்பகுதியில் கிரேட் பிரிட்டன் அதாங்க இங்கிலாந்து வந்துடும். இமீடியட் டவுனில் ஃப்ரான்ஸ், இமீடியட் அப்பில் ஜெர்மனியை மார்க் பண்ணிக்கலாம். ஜெர்மனிக்கு மேலே இருக்கிற டபிள்யூவில் தான் நார்வே வருது. அப்படியே கால் பகுதிக்கு வந்தீங்கன்னா மிடில் இருக்கிற பெண்டில் இட்டாலியை மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் டவுனில் மொராக்கோ, ரைட்டு அப்பில் மாஸ்கோ. மொராக்கோ, இட்டாலி, மாஸ்கோ மூணும் சேம் ஸ்லாண்டிங் லைனில் வரும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இட்டாலிக்கு அடுத்து இருக்கிற பெண்டில் டர்க்கியை மார்க் பண்ணிடலாம். இந்த இட்டாலிக்கும் டர்க்கிக்கும் நடுவில் ஒரு 6 பிளேசஸை 7 ஷேப்பில் மார்க் பண்ண போகிறோம். அது என்ன பிளேசஸ்னு பார்க்கலாமா? பாஸ்னியா, சர்பியா, ருமானியா, பல்கேரியா, கிரீஸ். இந்த 7க்கு மேலே ஆஸ்ட்ரியா, ஹங்கேரியை மார்க் பண்ணிடலாம். இப்போது லெஃப்ட் டு ரைட்டு வேர்ல்டு மேப் டூர் போகலாமா? லெஃப்ட் கார்னரில் ஹவாய் ஐலாண்டை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நார்த் அமெரிக்கா ட்ராவல் பண்ணோன்னா கனடா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, யுனைடெட் ஸ்டேட்ஸை பார்த்துட்டு நேராக சவுத் அமெரிக்காவில் வந்து பிரேசிலில் டச் பண்ணிவிடுவோம். அப்படியே ஏஷியாவில் ரஷ்யாவை பார்த்தோன்னா இந்தியா பக்கத்தில் சைனாவையும் மீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பனானா ஷேப்பில் இருக்கிற ஜப்பானை டச் பண்ணிவிட்டு அப்படியே பனானாவில் டோக்கியோ, ஹிரோஷிமா, நாகசாக்கியில் ட்ராவல் பண்ணி நேராக ஒரு ஐலாண்டையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நியூசிலாண்டை பார்த்துட்டு வேர்ல்டு மேப் டூரை முடிச்சுக்கலாம். இந்த மேப் லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் பவர் கண்ட்ரிஸ் எது, அலைட் பவர் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்து வச்சுட்டா எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அதுவே ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஹிஸ்ட்ரி வேர்ல்டு மேப்பை நம்ம இப்போ படித்து முடிச்சாச்சு. இந்த சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா மேப்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுமா? வே டு சக்ஸஸோட மேப் ப்ராக்டிஸ் புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பலதரப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொண்ட வீடியோஸ்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.